சஃப்ல வந்து நின்றுகிட்டு மிஸ்வாக்கு செய்யறது. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா என்று கேட்டால், மிஸ்வாக்கு செய்யறது வரும் பொழுது எங்களுடைய சமூகத்துக்கு அது வணக்கமாக விளங்குது. மிஸ்வாக்கு செய்யறது என்ற அர்த்தம் பல் துளக்குறது அப்படின்னு பார்த்தா அதை அருவருப்பா பார்க்கிறாங்க. மிஸ்வாக்கு செய்யறது பார்த்தா அருவருப்பு இல்லை, அதையே தமிழ் மீனிங் பண்ணி பல் துளக்குறன்னு பார்த்தா என்ன? இதையே நீங்க வாங்க மீளாதுண்டா வணக்கம், பேட்டே கொண்டாடுறா கூடாது. இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இது. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல உராக்குச்சி ஒரு மரத்துல வேற வச்சு என்ன செஞ்சாங்க? பல் துளக்கினாங்க. பல் துளக்கிறது சுண்ணத்தே தவிர அந்த கம்பு குச்சால துளக்கிறது சுண்ணத்தா? அதை சுண்ணத்துன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உஹது யுத்தத்தில் ஒரு காயம் வருது தானே, ரசூலுல்லாஹ் அதுக்கு உடனே என்ன செய்யறாங்க? காஞ்சி ஈச்சப்பழ ஓலை எடுத்து அதை பத்த வச்சு அதுல சாம்பலை வச்சாங்க. இந்த அன்றைக்கு செஞ்ச மருந்து அப்படித்தானே. இந்த ஹதீஸை வச்சு மருத்துவம் செய்யறது சுண்ணத்துன்னு எடுப்போமா? காயங்களுக்கு என்ன பேப்பரை பத்த வச்சு சாம்பலை வைக்கிறது சுண்ணத்துன்னு எடுப்போமா? மருத்துவம் செய்யறது சுண்ணத்துண்டு. அதே போலதான் பல் துளக்குதல் சுண்ணத்து அல்லாம கம்பு குச்சால செய்யறது என்ன அல்ல. ரசூலுல்லாஹ் எந்த ஹதீஸ்ல சொல்லல கம்பு குச்சி மிஸ்வாக்கு குச்சியால என்ன செய்யுங்க பல் துளக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னது மிஸ்வாக்கு செய்யுங்கோ, தசவ்வகு அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. இஸ்தாக்க ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் பல் துளக்கினார்கள் சொன்னாங்களே தவிர இஸ்தாக்க ரசூலுல்லாஹ் பில் மிஸ்வாக் குச்சின்ற மாதிரி என்ன செய்யல, அராத் மர குச்சியால செஞ்சாங்கன்னு என்ன செய்யல. அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது என்ன? அந்த கம்பு குச்சி. மிஸ்வாக்குன்றதுக்கு நேரடி அர்த்தம் என்ன? அரபுல சொன்னா மிஸ்வாக்கு தான். மிஃப்தாஹ்ன்றீங்க, மிஃப்தாஹ் அரபுல நீங்க மிஃப்தாஹ்ன்றா சொல்ற சாவி கொத்துன்றீங்க, நீங்க துறப்புன்றீங்க. எந்த அரபுல வந்து மிஃஆல் என்ற வசனுக்கு, மிஃஆல் என்ற அந்த பதக்கட்டுக்கு எதுவெல்லாம் வருமோ அதெல்லாம் கருவின்றத காட்டும். அதெல்லாம் கருவின்றத காட்டும். சஃபா யஸ்ஃபூண்டா சுத்தமாக்குற, சுத்தமாக்குற விளங்குதா? நல்லது கெட்டதை பிரிக்கிற. இதையே நீங்க மிஃஆல் என்ற வசனுக்கு எடுத்து மிஸ்வாத் என்று வச்சா தேலவடின்னு அர்த்தம். தேலவடி இருக்குது, தேலையிலிருந்து பாலை வேறையாக்கி எடுக்கிறது சாயத்தை. எனவே மிஃஆல் என்ற வசனுக்கு வந்தா அது கருவி, ஒன்றை இயக்கும் கருவின்னு அர்த்தம். ஃபதஹண்டா திறந்தான், மிஃப்தாஹண்டா திறக்கும் கருவி. அப்ப என்ன? துறப்பு. இஸ்தாக்கண்டா என்ன? பல் துளக்கினான். அதிலிருந்து வர மிஸ்வாக்கண்டா என்ன? பல் துளக்கும் கருவி. அதுதான் அர்த்தமே தவிர இந்த கம்பு குச்சிக்கு தான் மிஸ்வாக்குன்ற பேர்ல. பிரஷுக்கும் அரபுல சொல்றேன்னா என்னதான் சொல்லணும்? மிஸ்வாக்குன்னு தான் சொல்லணும். இப்ப கேள்வி என்ன தெரியுமா? நாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல கம்பு குச்சால செஞ்சா இது அருவருப்பு இல்ல, இதையே நாங்க இன்னைக்கு இருக்கிற பிரஷ்ல சிக்னலை போட்டு வந்து சப்ளை செய்யலுமா? ஆட்டோமேட்டிக்கா வருமா இல்லையா? எனவே பல் துளக்கிறது சுண்ணத்தா, அந்த கம்பு குச்சியை வச்சு மிஸ்வாக்கு செய்யறது சுண்ணத்தா. எது சுண்ணத்து? பல் துளக்கிறது சுண்ணத்து. எனவே இதை முதலாவது விளங்கினா சப்ளை வந்து செய்ய இயலுமா இயலாதான ஆட்டோமேட்டிக்கா விளங்கி. இது முதலாவது. ரெண்டாவது என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால், என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலும், இந்த புள்ளி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலும் மிஸ்வாக்கு செய்வதை நான் கடமையாக்கி இருப்பேன். இதுதான் வர ஹதீஸ். எப்படி ஹதீஸ்ல வருது? என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலும் மிஸ்வாக்கு செய்வதை நான் கடமையாக்கிடுவேன். பல் துளக்குறேன்னு அர்த்தம் பண்ணுங்க. பல் துளக்குற அர்த்தம் பண்ணினா என்ன முடிஞ்சு? மிஸ்வாக்கு செய்யற அர்த்தம் பண்ணுவதை கம்பு குச்சால செஞ்சிருவீங்க. பல் துளக்குறேன்னு அர்த்தம் பண்ணினா செய்யலுமா? இன்றைக்குள்ள நடைமுறையில பல் துளக்கலுமா வந்து? அப்படித்தானே. ஒரு காலத்துல நாங்க என்ன செஞ்சோம்? விரலால பல் துளக்கினோம். சப்ளை விரலால படத்துல சேப்ல துளைச்சு கொள்வீங்களா? ஏன் நீங்க மிஸ்வாக்கு மிஸ்வாக்குன்னு அர்த்தம், பல் துளக்குறேன்னு அர்த்தம் கொடுங்க. விளங்குதா உங்களுக்கு? எனவே இது முதலாவது. நீங்க மிஸ்வாக்கு கொடுத்ததுதான் சப்ளை வந்து செய்ய செய்யுது. சரி, தொழுகையுடைய நேரத்தில் என்ன அர்த்தம்? சப்ளை வந்து நின்றுகிட்டு இக்காமத்து சொன்ன பொருள் செஞ்ச அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சப்ல வந்து நின்று கொண்டு எப்படி சஃப சரி செஞ்சாங்க, இதெல்லாம் தெளிவா வந்திருக்குதா இல்லையா? அதே போல சப்ல வந்து நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் தலையில இருந்து இந்த அல்லாஹ் அக்பர்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சாங்க? கொஞ்ச நேரம் இருங்கப்பா, குளிப்பு கடமையா இருக்குது, போய் குளிச்சிட்டு வரேன்னு தலையில தண்ணி வடிய வந்து நின்றாங்க தானே. இந்த அளவுக்கு சப்ல விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு தானே.
ரசூலுல்லாஹ் தக்பீருக்குன்னா தாடி ஆடும். சஹாபாக்கள் போய் என்ன ரசூலுல்லாஹ் தாடி ஆடுது, இல்லன்னா இந்த துஆ ஓதின ரசூலுல்லாஹ், இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சஃப்புடைய விவகாரங்கள் படித்துக் கொடுக்கப்படும். இந்த செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் சஃப்ல வந்து நின்று கொண்டு தக்பீர் சொல்றதுக்கு முன்னால பல்லு துலக்குவாங்க ஒரு ஹதீஸா காட்டேலுமா? ஒரு ஹதீஸா காட்டேலுமா? காட்டேலாம். இதுதான் இருக்கிறதுக்கு சஃப்ல வந்து நின்று செய்யறதுக்கு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய செயலோ சஹாபாக்களுடைய செயலோ ஆதாரத்துக்கு இல்ல. அப்ப இந்த தொழுகையுடைய நேரத்தில்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? இதையே நீங்க வாங்க சூரத்துல் மாஇதாவுடைய 6வது வசனம், அப்படிதானே? 5வது அத்தியாயம் 6வது வசனம். இந்த வசனத்துக்கு நீங்க போனா என்ன சொல்லும்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி, தொழுகைக்காக நீங்கள் நின்றால். தொழுகை இதை விட தெளிவு. தொழுகையுடைய நேரம்ன்றதை விட இது தெளிவு. தொழுகைக்காக நீங்கள் நின்றால் முகத்தை கழுவுங்கள், கையை கழுவுங்கள், தலையை மசூ செய்யுங்கள், காலை கழுவிக் கொள்ளுங்கள். இப்ப தொழுகைக்காக நின்றால்னா என்ன அர்த்தம்? சஃப்புக்கு வர போல வாளியோட வாங்க, அப்படிதானே? தொழுகைக்காக நின்றுக்கிட்டு உதவு எடுக்கணும். சஃப்ல வந்து நின்றுக்கிட்டா உதவு எடுப்பீங்க? அப்படியா நீங்க அந்த குர்ஆன் வசனத்தை விளங்கினீங்க? எப்படி விளங்கினீங்க? இதா கும்தும் இல, தொழுகைக்காக தயாரானால் முடிவெடுத்தீங்க, அப்படிதானே? தொழுகைக்காக தயாரானால் முகத்தை கழுவுங்கள் தானே எடுத்தீங்க. ஆனா குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது? தொழுகைக்காக நின்றால், அப்படிதானே? அப்போ சஃப்ல வந்து நின்று கொண்டு அர்த்தம் எடுத்தீங்க? இல்ல, தொழுகைக்காக தயாரானால் எடுத்தீங்க, அப்படிதானே? இப்ப நீங்க வாங்க, வுதுவுடைய சப்ஜெக்ட்ல வாய் கழுவுற ஒரு சப்ஜெக்ட் இருக்குதா இல்லையா? வாயை கழுவுற ஒரு சப்ஜெக்ட் இருக்குதா இல்லையா? அப்ப வாயை ஏன் சும்மா கழுவணும்? அதுக்கு முன்னாடி இந்த பல் துலக்கிறத வைக்கணும் தானே? எப்படி நீங்க தொழுகைக்கு தயாரானால் முகத்தை கழுவுங்கன்னு எடுத்தீங்களோ, அதே போல தொழுகைக்கு தயாராகும் நேரத்தில் பல் துலக்கிக் கொள்ளுங்கன்னு எடுக்கலுமா இல்லதா? எனவே சுத்தமான முறையில் வுதுவுக்கு முன்னால வச்சுட்டு வரையலுமா இல்லதா? உங்களுக்கு எனவே தொழுகையுடைய நேரம் என்ன? தொழுகையுடைய நேரம் என்ன? அதுக்கு குர்ஆன் வசனம் சொல்லுது தொழுகைக்காக நின்றால் என்றால் எப்படி விளங்கினோம்? தொழுகைக்காக தயாரான. அதே போல இங்கேயும் விளங்குவோம், தொழுகைக்காக தயாராகும் நேரத்தில் பல் துலக்குவதை என்ன செய்வோம்? இப்படி அர்த்தம் கொடுக்கிறதுக்கு என்ன காரணம்? முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குவார்கள், பிறகு வுது எடுப்பார்கள், பிறகு தொழுகைக்கு செல்வார்கள். இதுல ஓர்டர் வருதா இல்லையா? முதலாவது எது வந்திருக்குது? பல் துலக்குறது வந்திருக்குது, அதுக்கு பிறகு வுது எடுக்கிறது வந்திருக்குது, அதுக்கு பிறகு தொழுகிறது வந்திருக்கு. தெளிவா வருதா இல்லையா? முஸ்லிம்ல வருது, எனக்கு இப்ப இலக்கம் சொல்லிக் கொள்ளலாம். எனவே இந்த ஹதீஸை வச்சு நாங்க விளங்குவோம் எப்படி? தொழுகைக்காக தயாரானால், அப்படிதானே? எனவே சஃப்ல வந்து ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செஞ்சன்னு வரல, தொழுகையுடைய நேரத்தில் ஹதீஸ்ல வருது. அதையே இன்னும் ஒரு சில அந்த ஹதீஸ் சில அறிஞர்கள் லைஃப் பண்றாங்க, அதனால நான் பெருசா தொட்டு காட்டுறது இல்லை. அதுல வருது இந்த குல்லி வுதுவின், ஒவ்வொரு வுதுவுடைய நேரத்தில் லைஃபான ஹதீஸ்ல வந்திருக்கு. ஆனா எங்களுக்கு முஸ்லிம்ல வர ஹதீஸ் போதுமா இல்லையா? இந்த செயலுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய செயல் சொல்லுக்கு விளக்கமா அமையுமா இல்லையா? எனவே தெளிவா வந்திருக்கு, வுதுவுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் பல் துலக்கி இருக்கிறாங்க. எனவே இதுதான் அந்த ஹதீஸை விளங்குற முறையே தவிர என்ன வரல, சஃப்ல வந்து நின்றுக்கிட்டு பல் துலக்கிறதுக்கு என்ன செய்யல, ஹதீஸ்ல வரல. வாரது மெய். எப்படி? தொழுகையுடைய நேரத்தில் வருது. தொழுகையுடைய நேரத்தில் எப்படி விளங்கணும்? தொழுகைக்கு தயாராகும் நேரத்தில். ஏன் அப்படி விளங்கணும்னு சொல்றோம்? வுதுவுடைய பாடத்திலும் இதே சப்ஜெக்ட் வருது. என்ன? தொழுகைக்காக நின்றால் முகத்தை கழுவுங்க. நீங்க சஃப்ல வந்து நின்று கொண்டா முகத்தை கழுவுற இல்ல, தொழுகைக்காக தயாரானா கழுவுறீங்க. அதை போல தொழுகைக்காக தயாரானா பல்ல துலக்கும் பண்றோம். விளங்கிட்டா உங்களுக்கு? எனவே வுதுவுடைய சப்ஜெக்ட்ல என்ன வரணும்? பல் துலக்கிறது சுன்னத்தா வரும், வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக வரும். சஃப்ல வந்து நின்றுக்கிட்டு என்ன செய்யறது இல்ல. இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு விஷயம்?